இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இவர் ஊழல் இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? இவருக்கு இவருடைய சொத்து கணக்குகள்லாம் சரியாக காமிச்சிருக்காரா? இவர் வரி கட்டுறதெல்லாம் சரியாக கட்டியிருக்காரா? இவருடைய செயல்பாடுகளில் ஊழல் இல்லாமல் இருக்கா? இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அவருடைய சொந்த செயல்பாடுகளே நீங்கள் பாருங்கள். ஒரு அரசியல் வர்றதுக்கு முன்னால் அவர் தூய்மையானவராக சுத்தமானவராக இருந்திருக்காரா? இல்லை இல்லை, அவர் தூய சக்தி அவரே சொல்லிட்டாரு. இல்லை, அவர் எங்கே தீய சக்தியாவில் தெரியுது, தூய சக்தியாக தெரியலையே. அவர் தூய சக்தின்னு அவராக சொல்லிக்கிட்டு இருக்காரு, தீய சக்தியாவில் தெரியுது. மக்கள் மத்தியில் அவர் தீய சக்தியாவில் தெரியுது. இது வரும்போதே அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு காரை வாங்கி அந்த காருக்கு பணம் கட்ட முடியாமல் அதுக்கு கெஞ்சி கதறி பழையபடி அதுக்கு நீதிமன்றங்கள் எல்லாம் ஏறி அதில் பெரிய மாற்று பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து அப்புறம் நான் கட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்புறம் அப்படி அவர் வர்றாரு. இவர் மக்கள் பிரச்சனையை எங்கே தீர்த்து வைப்பார்? மக்கள் பிரச்சனை என்னென்றாவது அவருக்கு தெரியுமா? இது வரைக்கும் அவர் பிரச்சனை அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? அவருடைய வாழ்க்கையில் பொதுவாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர்களாக மக்களுக்காக இவர் எதை செஞ்சுருக்காரு? ஒரு கூட்டத்தை கூட்டுறான் அப்படின்னு சொன்னால் அவர் ரசிகர் மன்றத்தில் அவர் ரசிகர்களோடு இருந்தவங்களுக்கு எதையாவது செஞ்சுருப்பாரே ஒழிய மக்களுக்கான சேவைகளில் எதை செஞ்சுருக்காரு? எதையும் செய்யலையே. அப்படி மக்கள் மன்றத்தில் இவர் பெரிய செல்வாக்கு பெற்றவராக எனக்கு அதில் தெரியலை. இப்போ ஏதோ வர்றாரு நடிகருங்கிறதுல இவரை பார்க்குறதுகளுக்கு கூட்டம் வரலாம் போகலாம். பட் அதெல்லாம் ஓட்டு ஆகுமா? மக்கள் மத்தியில் எடுபடுமா? இவருக்கு செல்வாக்கு என்ன செஞ்சுருக்காரு? என்ன செய்ய முடியும் இவரால்? அரசியலில் இவருக்கு என்ன தெரியும்? உண்மையிலே அவர் அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் தானே பேசுகிறாரு. அவர் அவரை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசணுமாங்கிறது கூட எனக்கு யோசனையாக இருக்குது. அவர் என்ன அரசியல் முதிர்ச்சி இருக்குது? அவர் அரசியலில் என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும்? அவர் ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு 40-41 பேர் பலியாக இருக்காங்கங்கிறது அதே பெரிய வெக்கக்கேடு. இது வரைக்கும் அரசியல் தலைவர்கள் எந்த தலைவர்கள் போட்டும் கூட இந்த அளவுக்கு பெரிய வேதனைக்குரிய சம்பவங்கள் எங்கேயுமே நடந்திருக்காது. ஏன்னா அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க, உடனே அது முறையாக செயல்படுத்துவாங்க. இப்படி திடுதுப்புன்னு விட்டுட்டுலாம் ஓட மாட்டாங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய என்கொயரி மத்திய அரசு மாநில அரசுகள்லாம் பார்க்குறது விசாரிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம். இதுக்கு முன்னாலேயும் நீங்கள் நிறையா நடிகர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் கூட்டம் கூடியிருக்கு. இப்போ பெண் நடிகர்கள்லாம் நிறையா வந்திருப்பாங்க. சில்க் சுமிதாவிலேருந்து இப்படி நிறையா நடிகர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நிறையா கூட்டங்கள் கூடியிருக்கு. அதே மாதிரி ஆண் நடிகர்கள் அதே மாதிரி நிறையா வந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறையா கூட்டங்கள் கூடியிருக்கு. இப்போ அதையெல்லாம் வச்சு இப்போ நம்ம அவங்களுக்கு அந்த கூட்டத்தை பாருங்கள், இவங்களுக்கு அந்த கூட்டத்தை பாருங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நடிகர்னு சொன்னால் காமெடி நடிகர் வந்தாலே கூட்டம் கூடும். ஒரு சினிமா நடிகர் ஒரு காமெடி நடிகர் வந்தாலே பொதுவாக கூட்டம் கூட. அதை வச்சு எல்லாம் நம்ம அதை சொல்ல முடியாது. கொள்கை என்ன, அவர் மக்களுக்காக எதை செய்வார், என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய செயல்பாடுகள் என்ன, இதுக்கு முன்னால் அவர் மக்கள் செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக அரசியல் பிம்பமாக இவர் வர முடியுமா? அப்படின்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஷேக் தாவூத் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்கள். அதிமுகவை விமர்சிக்காமலே விஜய் அவர்கள் வந்தார். லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் விமர்சிக்கிறார் சார். களத்தில் இல்லாதவங்கள நான் விமர்சனம் பண்ண மாட்டேன், தாவேக்காவுக்கும் திமுக இடையில தான் போட்டியே அப்படின்னு சொன்னார். அது கூட மைல்டாக தான் அதிமுகவும் அங்கே டச் பண்ணியிருந்தார். இப்போ நேற்று தடால் அடியாகவே விமர்சனம் பண்ணிட்டார், ஊழல் அடிமை கட்சி அதிமுக அப்படின்ட்டு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் எதை வச்சு இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறத முதல்ல அவருக்கு தெரியலை. அவர் சாதாரணமாக ஒரு ஆக்டராக இருந்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. வரும்போதே அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு காரை வாங்கி அந்த காருக்கு பணம் கட்ட முடியாமல் அதுக்கு கெஞ்சி கதறி பழையபடி அதுக்கு நீதிமன்றங்கள் எல்லாம் ஏறி அதில் பெரிய மாற்று பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து அப்புறம் நான் கட்டுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்புறம் அப்படி அவர் வர்றாரு. இவர் மக்கள் பிரச்சனையை எங்கே தீர்த்து வைப்பார்? மக்கள் பிரச்சனை என்னென்றாவது அவருக்கு தெரியுமா? இது வரைக்கும் அவர் பிரச்சனை அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? அவருடைய வாழ்க்கையில், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன், அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்திச்சிருக்கிற பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு கண்டிருக்காரா? அவருடைய நிலைப்பாடுகள் என்ன?
மக்கள் நிலைப்பாடை அவர் எப்படி தீர்த்து வைப்பார், அவர் தீர்த்து வைக்கிற அளவுக்கு இதுவரைக்கும் என்ன செயல்பாடுகளை அவர் செஞ்சுருக்கார், மக்களுக்காக எந்த திட்டங்களை ஒரு நடிகராக இருந்து மக்களுக்கான இப்போ மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கான திட்டங்களை நிறைய செஞ்சுருக்கிறாங்க. மக்களுக்கான நடிகராக இருந்தாலும் மக்களுக்கு ஒரு துன்பம்னு வரும்போது அந்த துன்பத்துக்கு முன்னின்று அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறது, அதுக்கான செயல்பாடுகளை செய்கிறது, குடை வள்ளல்ங்கிறது வள்ளல் தன்மையோட மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவங்களாக இருந்து அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகராக அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. இவர் மக்கள்கிட்ட இருந்து, அதாவது ஒவ்வொரு படங்களும் அவர் வெளியிடும் போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள்கிட்ட இருந்து சுரண்டக்கூடிய அளவுக்கு ஒரு டிக்கெட்டுடைய விலை என்னவாக இருக்குது, எப்படி சுரண்டுறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, பல நூறு கோடிகளை ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுற மக்களை பொழுதுபோக்குங்கிற பேரால் பணத்தை சுரண்டக்கூடிய ஒரு இயக்கமாக அப்படி சுரண்டி அதுக்கும் அவருடைய வருமான வரியை கூட சரியாக காட்டாமல் பிரச்சனைகளாகி மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு நடிகராக அவர் இருக்காரே ஒழிய மக்கள் செயல்பாடு, மக்கள் சிந்தனைகள் அவர் இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்காரு, என்ன நடத்தியிருக்காரு. இப்போ இவர் நாம் மக்கள் மத்தியில் ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்கோம். இப்போ நிறைய நடிகர்கள் இருக்காங்க, எத்தனையோ நடிகர்கள் இருந்திருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே அரசியலுக்கு வரணுங்கிற அந்த நோக்கத்தில் வந்தவங்களும் இருக்காங்க, வந்துட்டு போனவங்களும் இருக்காங்க. அதில் நான் யாரையும் பேர் சொல்கிறது அவ்வளவு நல்லாவும் இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், பழம்பெரும் நடிகர்கள்லாம், பெரிய நடிகர்களெல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. யாருமே பெருசாக அதில் நின்றதில்லை, மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தவிர. என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவராக, மக்களுக்காக செயல்பற்றவராக அவர் இருந்ததுனால தான் அவருடைய ஆட்சி அதிகாரங்கள் மக்கள் மத்தியில் நிலப்பெற்றுச்சு. இப்போ இவரெல்லாம் ஒரு சாதாரண அவருக்கான ஒரு வெஹிக்கிளுக்கு, வண்டிக்கு கூட பணத்தை கட்ட முடியாமல் சிரமப்படுறாரு, அதுக்கு கூட வரியை கட்ட முடியாமல் எல்லா பிரச்சனைகள்லையும் சொல்கிறாரு, சிக்கிறாரு. அப்போ இவர் அரசை வரி கட்டாமல் வண்டி எடுக்கிற அளவுக்கு கூட இந்த வேலைகளையெல்லாம் செய்கிறாரு. இல்லை, காருக்கு வரி கட்டாமல் இருந்த இந்த விஜய் தான், நான் வந்தால் ஊழலை ஒழிப்பேன், ஒரு பைசா கூட நான் தொடமாட்டேன், என் கூட இருக்கவளையும் நான் சுத்தமாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன். அப்போ இதில் என்ன அப்போ தெரியுது உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் உண்மையிலேயே அரசியல்னா என்னென்று தெரியுதா, அரசாங்கம்டா என்னென்று தெரியுதா, தெரிஞ்சுதான் இவர் பேசுகிறாரா? அப்படி இருந்தால் இவர் முன்னக்கூடிய அரசனுடைய நடவடிக்கைகளுக்கு சரியாக செயல்பட்டிருப்பாரா, ஏன் செயல்படலை? அப்போ இப்படிப்பட்ட கேள்விகளெல்லாம் அவர் மேலே தொக்கி நிற்கிறது. அவர் ஏதோ திடுதிப்புண்டு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காரு, அதில் வெற்றி பெறலாம்னு யாரோ கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதில் மும்மரமாக இவர் வந்திருக்காரே ஒழிய, இவர் பெரிய ஆட்சிக்கு வருவார், மாற்றத்தை கொடுப்பார், மக்கள் மனங்களில் மாற்றம் வந்துடும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இப்போ இளைஞர்கள் பட்டாலாம் இருக்காங்க. இளைஞர்கள் பட்டாலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நிறைய இளைஞர்களுக்கு இன்றைக்கி மாற்றங்கள் தேவைப்படுது. அந்த மாற்றத்தை நோக்கி இளைஞர்கள் வர ஆசைப்படுறாங்க, அதில் தப்பு இல்லை. இப்போ பழம்பெரும் கட்சிகளில் இளைஞர்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடையாது. ஏன்னா நிறைய அதில் இருக்கவங்க என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இளைஞரணி தலைவராக இருக்கவங்கெல்லாம் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருக்காங்க. இளைஞர்கள் இளைஞரணி தலைவர்களாக அந்த கட்சிகளில் இல்லை. அப்போ அப்படியெல்லாம் இருக்கிறதுனால இப்போ இருக்கிற இளைஞர்கள் வாய்ப்பை தேடி நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இளைஞர்கள் விஜய் பின்னால் போனால் நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு வராதா, இந்த ஒரு வாய்ப்பு வராதா, நம்மளும் அரசியலில் ஒரு பொசிஷனுக்கு வரமாட்டோமா? அரசியலுங்கிறது மக்களுக்கான சேவைங்கிறது மாறி அவங்கவுங்க ஒரு வருமானத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அது வந்ததுனால தான் இந்த மாதிரி இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதில் செங்கோட்டையன் இங்கே வந்ததுக்கு பிறகு அதிமுக பல பேர் இங்கே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு யாருமே இவர்கிட்ட மூவ் ஆகலை. ஸோ அதனால் இதுமாரி அடித்தா தான் அதிமுகலேருந்து பல பேர் வருவாங்க, அப்போ தான் விஜய் போல்டாக இருக்கார், எல்லோரும் எதிர்க்கிறார் அப்படின்னு தெரியுன்ற ஒரு பிம்பத்துக்காகவே இந்த விமர்சனத்தை வச்சுருக்காரு. என்ன விமர்சனம்? அதான் ஊழல் கட்சி அப்படின்னு. இப்போ இவர் ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த கட்சி இவர் ஊழல் இல்லைங்கிறத நினைக்கிறாரு? இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இவர் ஊழல் இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா? இவருக்கு இவருடைய சொத்து கணக்கு எல்லாம் சரியாக காமிச்சிருக்காரா? இவர் வரி கட்டுறதெல்லாம் சரியாக கட்டியிருக்காரா?
இவருடைய செயல்பாடுகளில் ஊழல் இல்லாமல் இருக்கா? இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அவருடைய சொந்த செயல்பாடுகளே நீங்கள் பாருங்கள். ஒரு அரசியல் வர்றதுக்கு முன்னால் அவர் தூய்மையானவராக சுத்தமானவராக இருந்திருக்காரா? இல்லை இல்லை. அதான் ஒரு தூய சக்தி அவரே சொல்லிட்டாரு. இல்லை, அவர் எங்கே தீய சக்தியாவில் தெரியுது, தூய சக்தியாக தெரியலையே. அவர் தூய சக்தின்னு அவராக சொல்லிக்கிட்டு இருக்காரு, தீய சக்தியாவில் தெரியுது. மக்கள் மத்தியில் அவர் தீய சக்தியாவில் தெரியுது. இதுக்கு முன்னால் இருந்த நீங்கள் நடிகர்களை எல்லாம் பார்க்கும்போது இவர் அந்த நடிகர்களுக்கு மத்தியில் தீய சக்தியாக தானே. இதுக்கு முன்னால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருந்திருக்காங்க, புரட்சித்தலைவர் அம்மா இருந்திருக்காங்க, இன்னும் சில நடிகர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் மக்கள் சேவைகளில் இருந்திருக்காங்க. மக்களுக்கு நல்லது கெட்டதுன்னா உடனே தன்னால் முடிஞ்ச உதவிகளை போய் செஞ்சுருக்கிறாங்க. சின்ன உதவிகளாக இருந்தால் கூட தன்னால் முடிஞ்ச இவர் என்ன உதவி மக்களுக்கு இதுவரையும் செஞ்சுருக்காரு? எந்த இதுக்கு இவர் கொடைவள்ளலாக மக்களுக்காக செயல்பாடுகளுக்கு முந்தி எந்த செயல்பாடு? படித்த மாணவிகளுக்கெல்லாம் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பல உதவிகளை கொடுத்துருக்காரு. எது இப்போ தானே அவர் அதை சொல்கிறாரு. சில ஆண்டுகள் முன்னாடி லேப்டாப்லாம் கொடுத்துருக்காரு. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வேண்டியவங்க, போனவங்க, தெரிஞ்சவங்க, அந்த ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு தானே அவர் கொடுத்துருக்காரு. பொதுவாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர்களாக மக்களுக்காக இவர் எதை செஞ்சுருக்காரு? ஒரு கூட்டத்தை கூட்டுறான் அப்படின்னு சொன்னால் அவர் ரசிகர் மன்றத்தில் அவர் ரசிகர்களோடு இருந்தவங்களுக்கு எதையாவது செஞ்சுருப்பாரே ஒழிய மக்களுக்கான சேவைகளில் எதை செஞ்சுருக்காரு? எதையும் செய்யலையே. அப்படி மக்கள் மன்றத்தில் இவர் பெரிய செல்வாக்கு பெற்றவராக எனக்கு அதில் தெரியலை. இப்போ ஏதோ வர்றாரு நடிகருங்கிறதுல இவரை பார்க்குறதுகளுக்கு கூட்டம் வரலாம், போகலாம். பட் அதெல்லாம் ஓட்டு ஆகுமா? மக்கள் மத்தியில் எடுபடுமா? இவருக்கு செல்வாக்கு என்ன செஞ்சுருக்காரு, என்ன செய்ய முடியும் இவரால், அரசியலில் இவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி இருக்குது. தாவைக்கால கொள்கை தலைவராக எம்ஜிஆரை வச்சுருக்காங்க. செங்கோட்டையை நேசித்த தலைவர்கள் எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் 2 பேருமே அவர் நேசித்தது உண்டுன்னு சொல்லிட்டு அவர் பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு இருக்கிற அதே மேடையிலேயே இவர் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறார், அதிமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்ட்டு. எதையுமே எதிர்க்காமல் செங்கோட்டையன் அங்கேயே இருக்கார். இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வாய்மூடி மௌனியாக இருக்கார். பாவம். செங்கோட்டையன் நேசித்தது உண்மை என்றால் அங்கேயே அவர் பொங்கி ஏதாவது எழுந்திருக்கணும். அதில் எங்கே பொங்குறது? அவர் பொங்குனாதான் எல்லாமே பொங்கி போயிருங்கிறது அவருக்கு தெரியுமே. செங்கோட்டையனை பொறுத்தவரையும் எங்கேயுமே பொங்காத மனுஷன். எங்கே பொங்கியிருக்காரு? எப்போ பொங்கியிருக்காரு? யாராவது சொன்னால் அந்த வேலைகளை செய்வார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் காலம் தொட்டு இவர் இருந்த இப்போ அடுத்து வந்த தலைவர்கள் தொட்டு எல்லாத்துக்கும் அந்த பயண ஏற்பாடுகள், தேர்தல் ஏற்பாடுகள் செய்கிறது, போக்குவரத்து அதுகளை பார்ப்பார். அப்படி இருந்தவர் திடீர்னு அவர் பார்த்தாரு, எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் அவர் களங்கண்டிருக்காரே தவிர வேறபடி அவர் பெரிய செல்வாக்கு உள்ள தலைவராக, செல்வாக்காக எதையும் செய்யக்கூடியவராக எனக்கு தெரியலை. அவர் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர். ஏன்னா இப்போ அவர் அப்படி உள்ள நிலைகளில் இருந்ததாக புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போதும் சரி, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி, இவர் அப்படி உள்ள ஒரு பெரிய தலைவராக எதுவுமே இல்லை. அங்கே போகிற இடங்கள்ல முன்னால் போவார், அந்த கைடன்ஸ் மாதிரி நிற்பார், அந்த இடங்களை பார்த்துட்டு வருவார், கொள்ளுவார், அந்த அதுதான் அவர் பார்ப்பார். வேறு ஒன்றும் பெருசாக அவர் எதுவும் செஞ்சதாக எனக்கு தெரியல. அவர் இதில் போய் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் ஏதோ சரி முதன்மை பண்பு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இதில் எதுவுமே செய்யலை, நம்ம இப்படி போனால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதில் போயிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவை ஆரம்பத்தில் தீய சக்தி அப்படின்னு ஆரம்பித்தார், இப்போ அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு எதிர்க்காரு. இருவரையும் எதிர்க்கிற சக்தி விஜய்கிட்ட இருக்கா? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நிறையா பேர் இரு கட்சிகளையுமே எதிர்க்கிறாங்க, பிஜேபியும் எதிர்க்கிறாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு பிஜேபி எதிர்த்தாலும் ஒருத்தர்கிட்ட கூட்டணி வச்சுருவாங்க. ஆமாம், அதாவது நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் முதல்ல கட்சிகளை எதுக்கத்தான் செய்கிறாங்க, அப்புறம் அவங்கள்ட்ட சேர்ந்து கூட்டணி வைக்கிறாங்க. எடுத்த உடனே என்ன செய்கிறாங்க, அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை இது கொள்கை கூட்டணிங்கிறாங்க, அப்புறம் தேர்தல் கூட்டணிங்கிறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே அவருடைய கொள்கை வேறு எங்களுடைய கொள்கை வேறுங்கிறாங்க. இது தேர்தலுக்காக நாங்கள் சேர்ந்துக்கிறோங்கிறாங்க. அப்போ இது மாதிரி மக்களுக்கான கூட்டணியாக இவங்களை தெரியலையே. இவங்க யாரும் மக்களுக்கு நலம் பண்ணுறோம், மக்களுக்கான கூட்டணிங்கிற மாதிரி அது தெரிகிறதில்ல. அதனால் இப்படி மாறி மாறி ஒவ்வொரு கருத்தை சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியது. அப்போ அந்த வகையில் தான் இவர் ஒரு கருத்தை இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
விஜயோட இந்த விமர்சனத்துக்கு அதிமுக தரப்பு வந்து கடுமையான விமர்சனங்கள் கொடுத்துட்ருக்காங்க. கரூர் மரணத்திற்கு நீங்கள் தான் காரணம், 41 பேர் இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? அப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்கிறேன்னா, விசிலுக்கு இதுதான் இறுதியான தேர்தலாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து பல விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு. அமமுக தலைவர் டிடி வாவ தினகரன் அவர்களும் சொல்லியிருக்காரு, நீங்கள் வீட்டில் இருந்துட்டு அரசியல் பண்ணாதீங்க, வெளியில் வாங்க, எப்படி நீங்கள் அதிமுக ஊழல் கட்சி புடலங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு கடுமையாகவே சாடியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே வந்து அவர் வந்து அரசியல் முதிர்ச்சி இல்லாமல் தானே பேசுகிறாரு. அவர் வந்து அவரை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசணுமாங்கிறது கூட எனக்கு யோசனையாக இருக்குது. அவர் என்ன அரசியல் முதிர்ச்சி இருக்குது, அவர் அரசியலில் என்ன பண்ணியிருக்காரு இது வரைக்கும்? அவர் ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு 40-41 பேர் பலியாக இருக்காங்கங்கிறது அதே பெரிய வெக்கக்கேடு. இது வரைக்கும் அரசியல் தலைவர்கள் எந்த தலைவர்கள் போட்டும் கூட இந்த அளவுக்கு பெரிய வேதனைக்குரிய சம்பவங்கள் எங்கேயுமே நடந்திருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே ஏற்பாடுகளெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, உடனே அது வந்து முறையாக செயல்படுத்துவாங்க. இப்படி திடுதுப்புன்னு விட்டுட்டுலாம் ஓட மாட்டாங்க. இதுக்கு இவ்வளோ பெரிய என்கொயரி மத்திய அரசு மாநில அரசுகள்லாம் பார்க்குறது விசாரிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து இதுவரைக்கும் பெரிய பெரிய நடிகர்கள், தமிழகத்தினுடைய முக்கிய ஆளுமையாக இருந்த மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, ஈவன் ஏன் நம்ம நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள், இப்படி நிறையா நடிகர்கள் நிறையா பேர் வந்து அரசியலில் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அவங்க எல்லாரும் கூட கூட்டங்கள் அது இது வந்து இந்த அளவுக்கு நெரிசல் ஏற்பட்டு இந்த அளவுக்கு அதை விட்டுட்டு ஓடுனதாகவெல்லாம் வந்து தகவல் இல்லை. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஏன் இதை செஞ்சார், இது எதுக்காக இது மாதிரி பண்ணார், மக்களை எதுக்கு இப்படி கூப்பிட்டினார், ஏன் இப்படி விட்டுட்டு ஓடினார், அப்படி இதெல்லாமே வந்து கேள்வியாக இருக்குது நிறையா. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து அரசியலில் மக்களோட மக்களாக எதை சாதிப்பார், மக்களோட மக்களாக, ஏன்னா மக்களுக்கு வந்து பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் தலைவர்களுடைய வேலை. மக்களுக்கு பிரச்சனைங்கும்போது விட்டுட்டு ஓடுறவங்க தலைவர்களாக இருக்க முடியாது. அப்போ இவர் எதை சாதிப்பார், எதை தீர்ப்பார், இதுக்கு விசாரணை கமிஷன் அது இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படின்னா இதுவரைக்கும் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் ஏறக்குறைய ஒரு 50-55 ஆண்டுகள் அரசியல் வரலாறு எனக்கு அரசியலில் இருந்துகிட்ருக்கேன். இந்த 52-55 ஆண்டு வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த தலைவராலையும் மக்களுக்கு இவ்வளோ பெரிய துன்பங்கள் ஏற்பட்டதில்லை. இந்த அளவுக்கு பிரச்சனையாகி ஓடி ஒளிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு அரசு வந்து விசாரணை கமிஷன் போட்டு விசாரிக்கக்கூடிய ஒரு நிலையை எந்த ஒரு தலைவர்களுமே உருவாக்குனதில்லை. நல்லது கெட்டது வந்துடக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. உடனே அதை நிப்பாட்டிடுவாங்க. உடனே அவங்க களத்தில் இறங்கி என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. எவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறதையெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்து தான் செயல்படுவாங்க. நம்ம எப்படி வரணும், எவ்வளவு கூட்டம் இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் பார்க்காம திருதுப்புன்னு நீங்கள் பாட்டுக்கு கூட்டத்தை கூட்டுங்க, சின்ன இடங்களில் பெரிய கூட்டத்தை கூட்டுங்க, இல்லை மக்களை வந்து எப்படி திரட்டணுங்கிறத தெரியாமல் திரட்டுங்க, பிரச்சனையானால் விட்டுட்டு அப்படியே அமௌண்ட் விட்டுட்டு ஓடிடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு விசாரணை கமிஷன் அது இதெல்லாம் வந்து இப்படி விசாரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து புதுமையாக இருக்குது. ஒரு அரசியலில் இவ்வளவு கால என்னுடைய அரசியல் அனுபவத்தில் ஒரு 50-55 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு பிரச்சனையாகி 50-60 பேர் 55-60 பேர் இறந்து போகக்கூடிய ஒரு சூழல், இந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனைகள் இனிமேல் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து எப்படி கூட்டம் நடத்துறது, எப்படி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு இலக்கிய இலக்கணங்களை வகுக்க வேண்டிய சூழல்லாம் உருவாகுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாலெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்னால் மக்கள் வந்து பார்ப்பாங்க, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களாக, மக்களோட மக்களாக செயல்படக்கூடியவங்களாகத்தான் அரசியல் தலைவர்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அதில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி மக்களுக்கு மரணம் சம்பவங்களை விளைவிக்கக்கூடிய தலைவர்களை நான் பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ரொம்பவும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது, செயல்பட வந்து சரியில்லாதது. அதனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பெரிய விசாரணை, சிபிஐ விசாரிக்கிறாங்க, அவங்க விசாரிக்கிறாங்க, இவங்க விசாரிக்கிறாங்கங்கிறதே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரபுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது, அரசியல் மரபுக்கே அப்பாற்பட்டதாக இருக்குது. அதனால் இனி வர்ற தலைவர்கள் எப்படி இதை செயல்படுத்தலாம், எப்படி நடத்தலாங்கிறதே ரொம்ப யோசனையாக இருக்குது. விஜயோட பிரச்சாரம் வந்து அதிமுகவுக்கு ஒரு சர்க்கிளை, ஒரு பின்னடைவை கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார்?
நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வர்ற கட்சியெல்லாம் எல்லா கட்சிகளையும் சர்க்களையும் பின்னடையும் கொடுக்க முடியுமா? இல்லை, இவருக்குன்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு வெளிச்சம் இருக்குது, ஒரு ஃபேஸ் இருக்குது, இவருக்குன்னா நிறைய கூட்டங்கள் திரடுது. ஸோ இவருக்கான தொண்டர்கள் இருக்காங்க. இல்லையே, இதுக்கு முன்னாலேயும் நீங்கள் நிறையா நடிகர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் கூட்டம் கூடியிருக்கு. இப்போ பெண் நடிகர்கள்லாம் நிறையா வந்திருப்பாங்க. இப்போ சில்க் சுமிதாவிலேருந்து இப்படி நிறையா நடிகர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நிறையா கூட்டங்கள் கூடியிருக்கு. அதே மாதிரி ஆண் நடிகர்கள் அதே மாதிரி நிறையா வந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறையா கூட்டங்கள் கூடியிருக்கு. இப்போ அதையெல்லாம் வச்சு இப்போ நம்ம அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தை பாருங்கள், இவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தை பாருங்கள்னு சொல்ல முடியாது. ஒரு நடிகர்னு சொன்னால் காமெடி நடிகர் வந்தாலே கூட்டம் கூடும். ஒரு சினிமா நடிகர், ஒரு காமெடி நடிகர் வந்தாலே பொதுவாக கூட்டம் கூடும். அதை வச்சு எல்லாம் நம்ம அதை சொல்ல முடியாது. கொள்கை என்ன, அவர் மக்களுக்காக எதை செய்வார், என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய செயல்பாடுகள் என்ன, இதுக்கு முன்னால் அவர் மக்கள் செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவராக, அரசியல் பிம்பமாக இவர் வர முடியுமா அப்படின்னா, இதுக்கு முன்னால் நடிகர்கள் நிறையா பேர் வந்திருக்காங்க. சிவாஜி கணேசனை விடவா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விடவா நீங்கள் பெரிய ஒரு நடிகரை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ அந்த மாதிரி எஸ்எஸ்ஆர் வந்திருக்காரு. இப்படி நிறையா நடிகர்கள் வந்திருக்காங்க. ஆட்சி அதிகாரங்களுக்கு நிறையா நடிகர்கள் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. இப்போ அவங்களையெல்லாம் தாண்டி செயல்படுறதுக்கு வரணும். அப்படிங்கும்போது அது மக்கள் செல்வாக்கு நிறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித்தலைவி அம்மா அவர்கள், இவங்க தான் வந்து அதையெல்லாம் தாண்டி வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஆட்சியில் வந்து நிலை பெற்றிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நிலைப்பாடுகளுக்குள்ளவங்க தான் அதில் வர முடியுமே தவிர, இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வர்றது போகிறதுங்கிறது கஷ்டம். ஸோ இப்போ அதை நம்ம வந்து பெருசாக வந்து இப்போ பார்க்குறதுங்கிறது எதையும் பார்க்க முடியாது, அது செயல்பட முடியாது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை பற்றி மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.